நான் 1 இன்ச் ஆர்கான்சா ரிப்பன் எடுத்திருக்கேன். இது ஒரு 1/2 மீட்டர். இதை 3 இன்ச்சஸ் வச்சு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 12 பீஸ் வர்ற மாதிரி. இல்லை நீங்கள் அதை மடித்து ஈக்குவலாக கூட எவ்வளோ பீஸ் வருதோ அப்படி கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை வந்து நான் டயக்னலாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதோட 2 எட்ஜஸையும் நான் ஃபயரில் காட்டியிருக்கேன். அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். அடுத்து சேம் கலர் த்ரெட் எடுத்து இது மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு டைமில் 2 லேயரை ஒரே டைம் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதே மாதிரி ஃபுல்லாக நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பெட்டல்ஸையும் 2 வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும். எடுத்துகிட்டு நம்ம இதை நூலை புல் பண்ணினோம்னா இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு ஃப்ளவர் ரெடி ஆயிரும். அதை நாட் பண்ணி நம்ம ஃப்ளவரை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங்ஸும் சீக்வென்ஸும் பீட்ஸும் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு இதே மாதிரி சீக்வென்ஸ் சேம் கலரில் கூட எடுத்துக்கலாம், இல்லாட்டி மல்டி கலரில் கூட எடுத்துக்கலாம். ஸ்ட்ரிங்ஸ்குள்ளே பீட்ஸை போட்டு ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு 2 பீட் நான் ஃபஸ்ட்டு 2 பீட் போட்டு ட்விஸ்ட் பண்ணி எடுத்துட்டுருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப்பில் செய்யணுமோ அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸில் போட்டு ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பீட் போட்டு தேர்டாக ஒரு ஃப்ளவர் சென்டரில் வர்ற மாதிரி ஒரு ஃப்ளவரும் ஒரு பீடும் கொடுத்து ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் ரெடி பண்ணிக்கோங்க. நான் இங்கே 2 ஸ்ட்ரிங்ஸ் இந்த மாதிரி பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேக்ஸ் ஷீட் எடுத்து அதை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 பீஸ் எடுத்துக்கணும். அதில் வந்துட்டு B7000 க்ளூ போட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதில் இந்த 2 ஸ்ட்ரிங்ஸையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட அரேஞ்ச் பண்ணிவிட்டு இது மேலே ஃப்ளவர் வைக்கணும். அந்த ஒரு பீஸ் அந்த ஒரு இமேஜ் வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு. ஃப்ளவர் வச்சுருக்கேன். அடுத்து இந்த மாதிரி கிளிப் எடுத்து அந்த நம்ம வேக்ஸ் ஷீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத கிளிப்பு மேலே அரேஞ்ச் பண்ணிக்கணும். கிளிப்பு மேலே வச்சுட்டு மறுபடியும் க்ளூ போட்டு கிளிப்போட மேலே இந்த மாதிரி ஒரு வேக்ஸ் ஷீட்டை போட்டு வச்சிடணும். உங்களுக்கு பார்த்தாலே தெளிவாக தெரியும். அடுத்து இது மேலே ஒரு ஃப்ளவர் வச்சுருக்கேன். ஃப்ளவர் வச்சுட்டு இது மாதிரி கொஞ்சம் போலன்ஸு பீட்ஸு இதெல்லாம் கொடுத்து அதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இதுதான் ரெடி பண்ண கிளிப்பு. இப்படி தான் இருக்கும். இது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம கிட்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக செஞ்சுக்கலாம், இல்லை மல்டி கலரில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இதே மாதிரி நான் 2 கலரில் செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.